பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான 4வது வாரத்திலும் கர்த்தருடைய செய்தி உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றிலிருந்து 3 வாரங்கள் நாம் புதிய ஒரு வருடத்துக்குள் நாம் நுழையப் போகிறோம். ஆக தேவன் நம்மை ஒவ்வொரு வாரமும் ஆயத்தப்படுத்தி வருகிறார். வசனங்களின் வழியாக நீங்களும் ஆயத்தப்படுவீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி செய்ப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த கால வேளையில் கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய செய்தியை நாங்கள் யூடியூப் வழியாக கேட்கும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியின்படி எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆண்டவரே அந்த வசனம் நிறைவேறும்படியாக நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் காத்துக்கொள்ளும். உங்களுடைய கரங்களில் ஒப்புவிடுகிறோம். இந்த நாள் செய்தியை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் செய்தியினுடைய தலைப்பு அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றதான ஒரு வார்த்தை. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மீகா 7:15. நீ எகிப்திலிருந்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனம் எப்படி அடிமைத்தனத்திலிருந்து அங்கிருந்து வெளியில் வந்தார்களோ, வரும் பொழுது வெறுமனே வரல, நிறைவோடு எப்படி வந்தார்களோ, அதுபோல தேவன் இந்த வருடத்தை முடிக்கப் போகிறோம். தேவன் இந்த வருட தொடக்கத்தில் என்னென்ன நோக்கங்கள், என்னென்ன தரிசனங்கள், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அந்த காரியங்களை எல்லாம் தேவன் உங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். நீ இப்பொழுதாவது நீ என்னை விசுவாசி. நான் உன்னை எப்படி இந்த வருஷ துவக்கத்தை நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி வைத்திருந்தனோ, அதே போல உன்னை நான் உயர்த்தி வைப்பேன். நீ மேலான நிலையில் நீ இருப்பாய். உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் 14ஆம் வசனம் மீகா 7:14 பாருங்க. கர்மேலின் நடுவிலே தனித்து வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்மேலின் நடுவிலே, கர்மேல் என்கிற அந்த பர்வதத்தின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான உம்முடைய மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உம்முடைய கோலினால் மேய்த்தருளும். ஆக அவருடைய மந்தையாக நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தனித்து ஒரு வாசம் பண்ணுகிற ஒரு நிலைப்பாடு, பிறரிடத்திலிருந்து ஒரு வேறுபட்ட ஒரு நிலைப்பாடிலே நாம் இருக்க வேண்டும். மற்ற 10ஓடு 1 11 அல்ல, 10க்கு நடுவிலே 1 தான் ஒரு ஆசீர்வாதம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அப்படிப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருவார். நான் சொல்வது போல 10ஓடு 1 11 அல்ல, 10இல் 1ஆக ஒரு தனித்த ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு வருவார். உமது கோலினால் மேய்த்தருளும் என்று சொல்லி பார்க்கிறோம். இது சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை ஒத்து இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய கோலினாலே என்னை நடத்துகிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போல உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய கோல் நம்மை தேற்றி நம்மை ஆற்றி, நீ இந்த வருஷத்தில் இத்தனை வாரம் நீ இருக்கலாம் மகளே, இத்தனை வாரம் நீ பாடுகள் பிரச்சனை போராட்டத்தில் நீ இருக்கலாம் மகளே, ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை 10ஓடு 1ஆக அல்ல, 10இல் 1ஆக உன்னை முதன்மையாக நான் வைப்பேன். நான் உன்னை
என்னுடைய கோலினால் தேற்றி உன்னை நான் மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே, பூர்வ நாட்களிலே எப்பயோ தேவன் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழையாத்திலும் மேய்வார்களாக. அவர்கள் பாசானிலும் கீழையாத்திலும் மேய்வார்களாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை சொன்ன பிற்பாடுதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்திலிருந்து இன்னும் விளக்கமாக நான் உனக்கு சொல்ல வேண்டுமானால், நீ எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளிப்பட்ட நாளிலே எப்படி நிறைவுள்ளவனாய் நீ இருந்தாயோ, அதே போலவே நீ நிறைவுள்ளவளாக உன்னை நான் வைப்பேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எப்படி எகிப்து தேசத்திலே நீ அநேக அதிசயங்களை நீ கண்டாயோ, அதே அதிசயங்களை உன்னை நான் காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து 16ஆம் வசனத்தில் பாருங்கள். புறமன ஜனங்கள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். மற்ற ஜனங்கள் யாரெல்லாம் நம்மை அற்பமாக சொற்பமாக எப்படியெல்லாம் அலட்சியமாக இருக்கின்றார்களோ அவர்கள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் வெட்கப்படும்படியாக தேவன் அதிசயத்தை இந்த நாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கற்றுத் தருவார். எங்க பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படியே தான் இருக்கிறேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்படவில்லை, இன்னும் என் குடும்பம் முன்னேறவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகளை நடப்பிக்கிறதாயிருக்கிறது. கர்த்தருடைய ஒவ்வொரு வசனங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நடப்பிப்பது என்பது நம்முடைய விசுவாசம். காணப்படுவதை நம்புவது நம்பிக்கை இல்லை, காணாததை நாம் நம்ப வேண்டும். ஆக நம்முடைய வாழ்க்கையில காணாதது இவ்வளவு நாள், இப்பொழுது தேவன் காண செய்வேன் என்று சொல்லுகிறார். உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கையை வாயின் மேல் வைத்து கொள்வார்களாம். அவர்கள் நம்மை குறித்து பேசக்கூடாதபடி, உங்களை குறித்து என்னென்ன மாதிரியெல்லாம் பேசினார்களோ அந்த காரியங்களெல்லாம் மறுபடியும் விமர்சிக்க முடியாதபடிக்கு தங்கள் கையினாலே வாயை பொத்திக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும் என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலை வருகிற புது வருடத்திலே தேவன் செய்ய போகிறார். இந்த நாளில் இருந்து தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை காணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்டான். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனங்களை நாடி போகிறார்கள். ஏதாவது எனக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் வராதா, ஏதாவது கர்த்தருடைய வார்த்தை வராதா என்று அநேகர் இருக்கிறார்கள். இங்கே அவன் மனோவா சொல்லுகிறான், ஆண்டவர் அவைகள் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை காணும்படிக்கு உம்முடைய நாமம் என்ன, உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று சொல்லி நீ கேட்க வேண்டியது என்ன? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன், உனக்கு ஒரு அதிசயம் வாழ்க்கையில் நடக்கும் நான் சொன்னேன். ஆக இதை நான் சொல்லி இருக்கும்போது இதை தான் நீ கேட்கணுமே ஒழிய என் நாமத்தை குறித்து நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அது அதிசயம் என்றார். அந்த நாமத்தை அதிசயம் என்ற அந்த வார்த்தையோடு அவர் வைக்கிறார்.
நான் வேதாகமத்திலே நாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம். இம்மானுவேல் என்று சொல்லி பார்க்கிறோம். யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா என்று சொல்லி அநேக நாமங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் அது அதிசயம். அந்த நாமத்தும் அதிசயமானது. அதை நாம் சொல்லும் பொழுதே அது அதிசயத்தை விளங்க பண்ணும். ஏன் என்று சொன்னால் அது அதிசயத்திலே இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் அதிசயத்துக்குள் இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அதிசயத்தை நிகழ்த்துவதாயிருக்கிறது. அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறதாயிருக்கிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அந்த கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவையும் அவனுடைய மனைவியையும் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த அதிசயம் விளங்கினது. ஆக ஒரு அதிசயம் அங்கே விளங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அதிசயம் என்று சொல்வது நடப்பது மாத்திரம்தான். அதிசயம் நடக்கப்படக்கூடாதது அல்ல, நடக்கப்பட முடியாதது என்று அல்ல. அதனால தான் அவர் சொன்னார், என் நாமத்தில் எதை எடுத்தாலுமே அது அதிசயத்தை உண்டாக்கும், ஒரு அதிசயத்தை உனக்கு கொடுக்கும். நீ யெகோவா ஈரே என்று நீ சொல்லுகிறாயா, என் நாமத்தை சொல்லுகிறாயா, உனக்கு அது அதிசயத்தை கொடுக்கும். என்னுடைய நாமத்தை நீ யெகோவா நிசி என்று சொல்லுகிறாயா, அது உனக்கு அதிசயத்தை கொடுக்கும். என் நாமத்தை நீ யெகோவா ராஃபா என்று சொல்லுகிறாயா, அது உனக்கு அதிசயத்தை நடப்பிக்கும். ஆக கர்த்தருடைய நாமத்திலே அதிசயம் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த பேரை சொன்னாலும், கர்த்தருடைய நாமத்தை சொன்னாலும் அது அதிசயத்தை விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் 9ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஏசாயா 9:6, நமக்கொரு பாலகன் பிறந்தார். இந்த வாரம் கிறிஸ்துமஸ் வருகிறது. புதன்கிழமை 25ஆம் தேதி நாம் கிறிஸ்து பிறந்த தினத்தை நினைவு கூறுகிறோம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். ஆனால் அதே நிலையில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் யோசேப்பிடத்தில் பெறும் பொழுது, கன்னி மரியாள் ஒரு பிள்ளை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுவார். அவர் அதிசயமான, அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய இன்னொரு பெயர் இம்மானுவேல். அந்த இம்மானுவேல் என்பதும் ஒரு அதிசயம்தான். அவர் ஆலோசனை கர்த்தா. ஏன் தெரியுமா அவர் அதிசயம்? அவர் ஆலோசனை கர்த்தா. எப்படி எந்த காரியத்தை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேலே வருவோம், எப்படி எந்த காரியத்தை நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெற்றியின் மேல் வெற்றி அடைய முடியுமோ, எப்படி நாம் எந்த காரியத்தை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் மேலே உயர முடியும், இதை தான் அங்கே பார்க்கிறோம். ஆலோசனை கர்த்தா. அவர் ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே நடக்கக்கூடியதாய் இருக்கிறது. வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆக அவர் நாமம் அதிசயம். அந்த அதிசயம்தான் விளங்கும். சங்கீதத்தின் புஸ்தகம் 72ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 72:18, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். சரி, இந்த தேவன் அவருடைய பிறப்பின் நாமமே அதிசயமானவர்.
இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நம்ம கொண்டாட போகிறோமே, இயேசு கிறிஸ்து பிறந்த தினம். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் அதிசயங்களை செய்தார் என்று நிறைய பார்க்கிறோம். அதில் ஒரு குறிப்பான ஒன்றை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 5:19 முதல் 26 வசனங்கள் வரைக்கும். அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை, பக்கவாத நோய் வந்தவனை அவர் சொஸ்தமாக, ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவனை படுக்கையோடே இறக்குறாங்க. இயேசுட்ட வீட்டு வழியாக உள்ளுக்குள்ள வாசல் வழியாக கொண்டு போகலான்னா உள்ளே போக முடியாத அளவுக்கு வெளியில் திரளான கூட்டம். ஆக மேல் இருக்கிற அந்த தட்டோடுகளை பிரித்து இந்த பக்கவாதம் வந்தவனை உள்ளே திமிர்வாதக்காரனை இறக்குகிறார்கள். இறக்கின மாத்திரத்தில் 20ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, வியாதியில் இருக்கிறவனுடைய விசுவாசத்தை கூட அல்ல, இந்த வியாதியில் இருக்கிறவனை இயேசுவிடத்தில் கொண்டு போனால் நிச்சயமாக இயேசுவனுக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசித்திருக்கிறாங்க பாருங்க. அவனை தூக்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. அவங்க விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விசுவாசத்தை காண்கிறவராயிருக்கிறார். ஒரு அதிசயம் நிகழ வேண்டுமானால் விசுவாசம் அங்கே இருக்க வேண்டும். கர்த்தர் ஆலோசனையின் தேவன். அந்த ஆலோசனை தேவன் இவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஓடுகளை பிரித்து இவனை உள்ளே இறக்குவோமே, இவனை உள்ளே இறக்கினார், இயேசுவினிடத்தில் இவனை உள்ளே இறக்கினார், இவன் சுகமடைந்து விடுவான் என்ற அந்த விசுவாசத்தோடு இறக்குகிறார்கள். அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். சரிங்க, இந்த திமிர்வாதம் வந்தவனுக்கு இந்த வியாதி சரியாக வேண்டும் என்று சொல்லி எத்தனை மருத்துவரிடத்தில் போயிருப்பார்கள், எத்தனை மருத்துவர்கள் எத்தனை வகையான மருந்துகளை கொடுத்திருப்பார்கள், எல்லாவற்றையும் தடவி பார்த்திருப்பாங்க. என்ன அல்லது வேற என்ன உட்கொள்ளுகிற மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து பார்த்திருப்பாங்க. ஆனால் எதிலையுமே அவன் சுகம் கிடைக்கவில்லை. இயேசுவிடத்தில் வரும்போது யாராலும் கணிக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் அவனுக்கு சரியாக இருந்த எண்ணெயை பூசிக்கிட்டே வாங்க, இன்னும் 2 மாசத்துல, இன்னும் 40 நாளில் இவன் சுகமாயிருவான், இவன் விடுதலை பெறுவான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்றாங்க. ஆனால் இயேசுவிடத்தில் வரும் பொழுது இயேசு சரியாக கணிக்கிறார். அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா. ஆக அவர் அங்கே சரியாக கணிக்கிறார். மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் சொன்னார். ஐயா, பக்கவாத வியாதியில் வந்தவனுக்கு எப்படி அவன் பாவம் செய்திருக்க முடியும்? ஆக இது இடையில் வந்த ஒரு நோய், இவன் பிறப்பில் இருந்து வந்த நோய் அல்ல, இவன் இடைப்பட்ட காலத்தில் இவனுக்கு வந்த நோய். இவன் நண்பர்களோடு எல்லாரோடும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் திடீரென்று வந்த ஸ்ட்ரோக்கினால் இவனுக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இவங்களுக்குள்ளார எல்லாரும் பேசிக்கிறாங்க. அங்கே சுற்றியில் இருக்கிற வேதபாரகரும் பரிசேரும் யோசனை பண்ணி பேசுகிறாங்க. இயேசு அவர் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உங்கள் இருதயத்தில் நீங்கள் சிந்திக்கிறது என்னப்பா? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, நீ ஏன்பா வீணா
இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது என்று சொல்லுகிறார். அவங்க சிந்திக்கிற சிந்தனைகளெல்லாம் பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்றாரு, உன் பாவங்களை உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ அல்லது எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? நம்ம என்ன சொல்லியிருப்போம், எழுந்து நடன்னு சொன்னால் இது தானே எளிதுன்னு. ஆனால் இங்கே சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி மறுபடியும் அவரை நோக்கி, இடையில ஆண்டவர் அப்பயே சொல்லிட்டார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு. அப்பயே அவன் எந்திரிச்சிருந்திருக்கணும். இங்கே பக்கத்தில் இருக்கிற வேதபாரக பரிசேயருடைய யோசனைகள், மற்றவருடைய சிந்தனைகள், அங்கே இருக்கிறவங்களுடைய சிந்தனை அங்கே ஆண்டவரிடத்தில் அவருடைய நிலைக்குள் போகிறது. அவர் சொல்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு நான் சொன்னேனே, இதுவா அல்ல எழுந்து நடன்னு சொல்கிறதா? எதுங்க சரியானது, எளிது என்பது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல எது சரியான வார்த்தை? அவனுக்கு அந்த நேரத்தில் சுகம் கொடுத்தாக வேண்டும். இயேசு அதிசயமானவர். இயேசு அந்த இடத்துல அவனுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். விசுவாசத்தோடு இறக்கியவர்கள் அங்கே இருக்கிறார்கள் சுற்றிலும். அந்த விசுவாசத்தின் கிரியைகளை இயேசு அங்கே நடத்த வேண்டும். அவங்க விசுவாசத்தின் பலன் இல்லாமல் போயிருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் எவனுமே விசுவாசம் இல்லாமல் போயிடுவான். அதனால ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், எது சரியானது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறியணும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி மறுபடியும் சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதிசயத்தை செய்வேன் என்று சொன்ன தேவன் ஒரு அதிசயத்தை இங்கே சொல்லுகிறார், அதிசயத்தை செய்கிறார். அதிசயமானவர், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, இப்போ உன் படுக்கையை எல்லாரும் ஓட்ட பிரித்து உள்ளே இறக்கியிருக்காங்க, நீயே இப்போ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து, அவர் சொன்ன மாத்திரத்தில், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்னு சொன்ன மாத்திரத்தில் எழுந்தான், படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டான், தேவனை மகிமைப்படுத்தி அந்த இடத்துல, அதிசயமானவர் எனக்கு அதிசயத்தை செய்தார், நான் அதிசயத்தை என் வாழ்க்கையில கண்டேன், நான் எவ்வளவோ வாதிக்கப்பட்டேன், எவ்வளவோ மருத்துவங்களை செய்து பார்த்தேன், ஆனால் எல்லாராலும் சுகமாக்க முடியல, அதிசயமானவர் எனக்கு அதிசயத்தை செய்தார் என்று தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனார். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். எல்லாரும் இப்போ சொல்றாங்க, அதிசயமான காரியத்தை இன்று கண்டோம். ஏன்? இந்த திமிர்வாதக்காரன் இந்த பக்கவாதத்தில் ஸ்ட்ரோக் இத்தனை வருஷமாக இருந்தது எல்லாருக்கும் தெரியும். விசுவாசத்தோடு ஓட பிரித்து உள்ளே இறக்கினதை பார்க்குறாங்க. இவர் என்ன சுகம் கொடுக்க முடியும்னு எல்லாரும் நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எழுந்தானே, உடனே அவன் தேவனை தான் மகிமைப்படுத்தினான். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒரு தவறு என்ன தெரியுங்களா? தேவன் நம்மை உயர்த்தும் போது நாம் தேவனை அந்த இடத்துல மகிமைப்படுத்தாமல் நாம் மறந்து விடுகிறோம்.
நாம் தேவனை மறந்து நமக்கு உதவின மனிதர்களை நாம் அவர்களை உயர்த்த வைக்கிறோம். ஆனால் அவர்கள் உதவுவதற்கு வைத்ததே தேவன்தான். இவனை தூக்கி கொண்டு வந்து அந்த தட்டோடுகளை பிரித்து உள்ளே இறக்க வைத்த அவர்களை தேவன் பயன்படுத்தினார். அவர்கள் விசுவாசத்தை தேவன் பயன்படுத்தி கொண்டார். இவன் தேவனை மகிமைப்படுத்தினான். இவன் உடனே எழுந்திரிச்சோன்ன, பா என்னை தூக்கிட்டு வந்தீங்களே, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா, நீங்கள் எல்லாம் தூக்கிட்டு வரலன்னு சொன்னால் எனக்கு சுகம் கிடைச்சிருக்காதுன்னு அங்கே அவன் சொல்லலை. தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க. இத்தனை வாரங்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இத்தனை வாரங்கள் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவன் என்றென்றைக்குள்ள சதா காலங்களிலும் நமது தேவன். இன்றைய தினத்தையும் நாம் காணும்படி வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு அதிசயத்தை காண வைத்திருக்கிறார். அதிசயமானவர் பிறந்த நாளை இந்த வாரத்தில் நாம் காணப்போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆக தேவனுடைய அதிசயம் எப்படி நிகழ்கிறது, தேவன் அதிசயத்தை எப்படி செய்கிறார் என்று பார்ப்போமானால், சங்கீதத்தின் புஸ்தகம் 136 அதிகாரம் 4 வசனம், சங்கீதம் 136:4, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆக யாருடைய துணையும் அவருக்கு தேவையில்லை. இவர் அதிசயம் செய்வதற்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, யாருடைய துணையும் தேவையில்லை. ஒருவராய் அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவராகவே இருக்கிறவர். அவர் ஒருவராகவே அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32 அதிகாரம் 17 வசனம், எரேமியா 32:17, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே உம்மால் செய்ய முடியும். ஆக நம்முடைய எண்ணங்களுக்கெல்லாம், நம்முடைய நினைவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் அதிசயத்தை செய்ய வல்லவர். நாம் நினைக்கிறபடிதான் நடக்கணுன்றதல்ல, அவைகளுக்கும் மேலாக தேவன் உயர்ந்தவராயிருக்கிறார். ஒரு நிகழ்வு அல்லது கதை என்று சொல்லலாம். தகப்பன் தன் மகன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு கடைக்கு போனான். இந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு வாங்கி கொடுக்க எல்லாவற்றையும் செய்தான். பொருட்களை வாங்கி கொடுக்க அந்த பிள்ளைகள் விலை கம்மியில், அந்த அம்மா சொல்லிச்சு, அப்பா ரொம்ப செலவு வச்சிடாதீங்க, கம்மியான விலைக்கு எடுங்க, ரொம்ப விலைக்கு எடுத்துடாதீங்க. அதனால் இந்த பிள்ளைங்க ரொம்ப விலை கம்மியில் எல்லாத்தையும் எடுத்தாங்க. உடனே அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் பார்த்தான், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுங்க, என்னதுக்கு இதெல்லாம் எவ்வளோ நாள் வரப்போகுது, இது விலை மலிவானது, அதனுடைய மதிப்பு அவ்வளவுதான், கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், நீ இன்னும் உனக்கு விருப்பமானதை இன்னும் கொஞ்சம் விலை கூட போட்டு நீ எடுத்துக்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதே போலதான் பிதாவாகிய தேவன் செய்கிறார். உலக மனுஷர்கள் இந்த தாய் சொல்வது போல,
நம்முடைய விரலுக்கு தகுந்தாப்புல நம்ம இருக்கணும், நம்ம இவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்கணும் கிடையாதுங்க. தேவன் மீதியாக எடுக்க வைக்கிற தேவன், நம்முடைய எண்ணங்களை எல்லாம் தாண்டி அதிசயங்களை செய்கிறவர், யாருடைய துணையும் இல்லாமல் அதிசயங்களை செய்கிற தேவன், நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு அதிசயங்களை செய்கிற தேவன். எரேமியாலே செய்கிறார், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி. அதே போல் அந்த 18ஆம் வசனத்தில் பாருங்க, 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தையுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிகட்டுவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே. சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவர் எப்படிப்பட்டவரா? யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவர். ஆக நாம் குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டாம், ஒரு விரிந்த ஒரு நிலையோடு விரிவாக்கப்பட்ட. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இடத்தை விசாலமாக்கு, விஸ்தாரமாக்கு, பெருக்கமாக. நீ என்ன, நீ குறுகி போய் நீ பார்க்காத. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அதுதான் நான் சொல்றேன். நம்முடைய உலக பிரகாரமாக ஒரு மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை, இவ்வளோ விலைக்கு எடுத்தால் போதும், இது போதும். ஆனால் தகப்பனாகிய தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன் இடத்தை விசாலமாக்கு, உன்னுடைய எண்ணங்கள், உன் சிந்தைகளில் அவிசுவாசம், அவ எண்ணம் குறுகி நீ பார்க்காத. உன்னை மிக விஸ்தாரமாக தேவன் வைப்பார், விஸ்தாரமாக தேவன் கொண்டு வருவார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், மார்க் 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதது அல்ல என்று சொல்லி அவர் சொன்னார். இது மனுஷரால் கூடாதுதான், ஆனால் இது தேவனால் கூடாதல்ல, தேவனால் எல்லாம் கூடும். நான் மறுபடியும் செய்கிறேன், சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆரம்பத்தில் யாருடைய துணையும் இல்லாமல் அதிசயம் செய்கிற தேவன், நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய நினைவுகளுக்கும் அப்பாற்பட்டு அவர் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். அடுத்து அவருடைய அதிசயம் எப்படி இருக்கிறது? உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்கள். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்கள். அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த 2 ராஜாக்களும் செய்தவைகளையெல்லாம் உன் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். அவர்களுக்கு பயப்படீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்குள்ளும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்கவன் யார்? அவர் செய்கிற அதிசயத்தை ஒருவராக செய்கிறாரு, நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு செய்கிறாரு. அந்த அதிசயம், நமக்கு அவர் செய்ய போகிற அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில் எதோடு ஒப்பிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தோடும் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அவர் அப்படி செய்வார். அவர் செய்கிற ஒவ்வொரு அதிசயமான காரியமும் ஏதோடு நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்க முடியாது.
நீங்கள் நம்முடைய நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக செய்ய வல்லவர். ஆக அப்படிப்பட்ட தேவன் எந்த ஒரு காரியத்தோடும் அவருடைய அதிசயங்களை நாம் ஒப்பிடவே முடியாது. ஒப்பிட முடியாத அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். யோபு 5ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வசனங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நீ எண்ணியே பார்க்க முடியாது. எனக்கு இது செஞ்சிருக்கிறாரு, 2வது இது செஞ்சிருக்கிறாரு, 3வது இது செய்திருக்கிறாரு, 4வது இது செய்திருக்கிறாரு. இல்லை, எனக்கு இந்த வருஷம் 3 அதிசயம்தான் செஞ்சார், எனக்கு இந்த வருஷம் 4 தான் செஞ்சார். எண்ணி பார்க்க முடியாது. நாம் கர்த்தர்கிட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தோம்னா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தோன்னு சொன்னோம்னா, அது ஒன்று போதும். தேவன் விவரிக்க முடியாத அதிசயங்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்களே சொல்லுங்க, நான் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல, எப்படி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் தேவன் கொண்டாந்தார், நானே நினச்சி பார்க்கல. என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி வரும், இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் வருவேன் என்று நான் நினைத்து பார்க்கல. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். நீங்கள் துக்கப்படுறீங்களா? உங்களை ரட்சித்து உயர்த்த போகிறார் தேவன். இன்றிலிருந்து வரப்போகிற புது வருடத்துக்கு தேவன் உங்களை என்ன செய்ய போகிறாரா? ரட்சித்து உயர்த்த போகிறார். உங்களை உயரத்தில் வைக்க போகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வரவைக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். பிசாசானவன், சத்துருவானவன் நம்முடைய காரியங்கள் முடியக்கூடாதபடிக்கு தடையை உண்டு பண்ணக்கூடியவனாக இருப்பான். எங்கே இவன் மேலே முன்ன வந்துருவானோ, எங்கே இவ மேலே வந்துருவாளோ என்று சொல்லி தடுக்கிறவனாக அங்கே பிசாசானவன் இருக்கிறான். பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறவன். அவனை தான் தேவன் சொல்கிறார், சந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு, அவங்க நமக்கு விரோதமாக எதையுமே செய்ய முடியாதபடிக்கு அவருடைய உபாயங்கள், அவங்களுடைய செயல்களை எல்லாம் அவர் அபத்தமாக்குகிறார். அவங்க எல்லாருடைய செயல்களையும் அவர் அபத்தமாக்குகிறார். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கிறோம். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நான் தான் சொன்னேன், முதலாவது ஒருவராய் அதிசயம் செய்கிறவர், யாருடைய துணை இல்லாமல் அதிசயம் செய்கிறவர். அடுத்தது எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறவர். அடுத்து ஒப்பிட முடியாத அதிசயம் செய்கிறவர். 4வது விவரிக்க முடியாத அதிசயம் செய்கிறவர். தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும், அது சிறிய ஒரு காரியமாக இருந்தாலும் சரி. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பேதுருவின் வீட்டுக்கு ஆண்டவர் போவார். பேதுருவினுடைய மாவி உள்ளே நுழையும் பொழுது படுக்கையில் படுத்திருப்பாள் ஜுரத்தினாலே. சர்வ சாதாரணமாக அவள் மேல் கை வைத்து ஜெயித்துட்டு போவார். அவள் உடனே படுக்கை விட்டு எழுந்திருப்பாள். சர்வ சாதாரணம். அதிசயமானவர் செய்கிற எல்லாமே அதிசயமானது. அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. எவரு என்கிற ஒருவன் இருந்தான். அவன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டான், ஆண்டவரே, என் மகள்
வியாதியினால் வீட்டில் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார். நீர் வந்து அவளை எழுப்பி விட வேண்டும், சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். வருகிறார். வருகிற வழியிலே ஒரு சில அதிசயங்களை செய்துவிட்டு வருகிறார். எல்லாரும் சொல்கிறாங்க, எவரை பார்த்து, போதகரை தொந்தரப்படுத்தாத, ஏன்னா உன் மக செத்து போயிட்டா எல்லாம் சொல்கிறான். ஆண்டவர் சொல்வார், எவரு விசுவாசம் உள்ளவனாயிரு. இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ உடனே போயிடாத. ஒரு வாரம் கழித்து வாங்கலேன்னு சொன்னாங்க, உடனே சோர்ந்து போயிடுறது. சே, நான் எங்கே நடக்க நினச்சேன், இப்போயே நடக்க நினச்சேன், ஒரு வாரம் கழிச்சா. இந்த ஒரு வாரம் பெருசு இல்லைங்க. ஆண்டவர் விசுவாசத்தை தான் பார்ப்பார். விசுவாசத்தோடு உள்ளே வாழ்கிறார். உள்ளே போகும்போது பேதுரு, யோவான், இவர், அந்த பிள்ளையின் தகப்பன் எல்லாரும் போகிறாங்க. உள்ளே எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைய, செத்துப்போன பிள்ளைய சுற்றியில் உட்காந்து எல்லாரையும், ஏன் அவள் தூங்குறா, ஏன் எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க, போங்க வெளியே அப்படின்வார். எல்லாரும் சிரிப்பாங்க. எல்லாரும் சிரிப்பாங்க அந்த இடத்துல. ஏசு அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் எவருவினுடைய விசுவாசத்தை மட்டும் பார்த்தார் ஆண்டவர். மற்றவருடைய சிரிப்பையும் விமர்சனத்தையும் ஆண்டவர் பார்க்கவில்லை. எவருவின் விசுவாசத்தை தான் பார்த்தார். மரித்து போன பிள்ளையின் விசுவாசத்தை தான் தேவன் பார்த்தார். உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உலக மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்பதை விட நீங்கள் தேவனை விசுவாசிங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற செய்திகள், வசனங்களை விசுவாசிங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்வார். அவர் சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லி அந்த பிள்ளை எழுப்பி உட்கார வைப்பார். இப்ப இவரை பரியாசம் பண்ணது என்ன செய்திருக்கும்? அங்கே அந்த பிள்ளை உயிரோடு எழும்ப காரணமாக இருந்தது அந்த பிள்ளையின் தகப்பனுடைய விசுவாசம், எவருவின் விசுவாசம். ஆக தேவன் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அதிசயத்தை செய்கிறவர். 10ஆம் வசனத்தை பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்க இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றுகிறார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இரண்டத்தனையாக எல்லாவற்றையும் வரப்போகிற நாட்களிலே தேவன் செய்வார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் கடந்த மாதங்கள் 11 மாதங்கள் அல்லது கடந்த வாரங்கள் வரைக்கும் இருந்த உங்களுடைய நிலைமையை பார்க்கலும் உங்களுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வருஷ முடிவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தோடு உங்களை புது வருஷத்துக்குள்ளே கொண்டு போவாருங்க. அதிசயங்களை தேவன் உங்களை காண பண்ணும்படி தேவன் செய்து தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கொண்டு போவார். இதுவரைக்கும் யாரும் காணாத அதிசயம், இதுவரைக்கும் யாரும் கேள்விப்பட்டிராத அதிசயம், இதுவரைக்கும் யாருடைய வாழ்க்கையிலும் நடந்திராத அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய விசுவாசத்தில் நடக்கும். உங்களுக்கென்று தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்திலே தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த வருடம் உங்களுக்கென்று என்ன வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்திலே தான் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் இருக்கிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏங்கி தவிக்காதே, கலங்கி தவிக்காதே. உங்களுடைய மனதிலே சோர்ந்து போகாதீங்க, உங்களுடைய மனதிலே விரக்தி அடையாதீங்க, நீங்கள் தளர்ந்து போகாதீங்க. தேவன் எல்லாவற்றையும் இந்த நாளிலிருந்து அதிசயம் என்கிற அதிசயமானவர்
உங்களுடைய வாழ்க்கை மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்கள் விசுவாசம்தான் தேவை. உங்கள் விசுவாசம் ஒருவேளை உங்கள் வீட்டில் உள்ளவர்களுடைய சுகத்துக்கு தேவைப்படலாம், உங்கள் குடும்பத்தில் உள்ளவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அது தேவைப்படலாம். உங்கள் விசுவாசம்தான் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் தேவைப்படலாம். ஆகல் விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். 4 காரியங்களை நாம் பார்த்தோம். ஒருவராய் அவர் அதிசயம் செய்கிறவர், யாருடைய துணையும் இல்லாமல் அதிசயம் செய்கிறவர். 2வது, மனுஷனுடைய எண்ணத்தின்படி அல்ல, அவைகளுக்கு அப்பாற்பட்டு அவர் அதிசயம் செய்கிறவர். அடுத்தபடியாக நாம் பார்த்தோம், ஏதோடும் ஒப்பிட முடியாத அதிசயம். அவர் செய்கிற அதிசயத்தை ஏதோடும் ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியாது. அடுத்ததாக நாம் பார்த்தோம், அவர் விவரிக்க முடியாத அதிசயத்தை சொல்வார். நீங்களே சொல்லுவீங்க, விசுவாசிச்சிங்கன்னா, இன்றைக்கி செய்தியை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, நீங்களே இந்த வருஷம் முடிஞ்சு புது வருஷம் தொடங்கும்போது சொல்லுவீங்க, நான் நினச்சேன் கடந்த 3 வாரமாக நான் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அதிசயமானவர் என் வாழ்க்கையில் எனக்கு அதிசயத்தை கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. நீ எகிப்திலிருந்து புறப்பட்டது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தரை விசுவாசியுங்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். உடைய வம்சம் விருத்தி அடையும், உடைய கைகளின் பிரயாசைகள் விருத்தி அடையும், உன் கைகளின் பிரயாசைகள் ஆசீர்வதிப்பார். உடைய எல்லா எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டது தேவன் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஆனால் நீங்களோ குறுக்கி பார்க்குறீங்க, நீங்களோ எல்லாத்தையும் சுருக்கி பார்க்குறீங்க. தயவு செய்து சுருக்காதீங்க. சுருக்கு பையின்னு சொல்லுவாங்க. வயதானவங்களுக்கு அந்த காலத்து பாட்டிமார் உள்ள காசு வெத்தலை அல்லது காசு பணத்தை போட்டு அந்த பையை ஒரு கயிறில் தச்சிருப்பாங்க, அது சுருக்கிடுவாங்க, அது பையிலேருந்து வெளியே விழாதபடிக்கு அந்த வெளியே அந்த கயிறோடு எடுத்து முடிச்சு போட்டுக்குவாங்க. அப்படி பார்க்காதீங்க. உங்கள் பர்ஸாக நீங்கள் பாருங்கள். உங்கள் பர்ஸு நீளமானது, அது அகலமானதாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்கு? உங்கள் பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்கு? இல்லையா? மைனஸில் இருக்கா? உங்கள் பேங்க் பேலன்ஸில் ஒன்றுமே இல்லையா? கர்த்தர் உங்கள் பேரில் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் பணம் சேரும்படி தேவன் செய்வார். நான் சாதாரணமாக சொல்லலை, விசுவாசத்தோடு சொல்கிறேன். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த செய்தியின்படி கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆரம்ப நாட்களில் இருந்த அதிசயத்தின் போல ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் தாரும். ஆண்டவரே, நிறைவுள்ளவர்களாக அவர்களை மாற்றும். ஆண்டவரே, குறைவுள்ளவர்களாய் அல்ல, நிறைவுள்ளவர்களாய் மாற்றும். அதிசயமானவர் பிறந்த தினம் என்று உலகம் முழுவதும் இந்த 25 கொண்டாட போகிறாங்க. அதிசயமானவர் நீர் பிறந்த தினத்தை கொண்டாட போனாங்க உலகம் முழுவதும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் தரிசனத்தை விசாலமாக்கும். உம்முடைய பிள்ளைகளின் எண்ணங்களையும் எல்லா நிலைகளையும் விசாலமாக்கும். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும்.
தொடர்ந்து நீர் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் யார் யார் என்னென்ன காரியத்தில் இருக்கிறார்களோ, இந்த கிளைமேட் சேஞ்சினால் எந்த பலவீனமும் எந்த வியாதியும் உடைய பிள்ளைகள் வராதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எந்த வியாதியும் வராதபடி காத்துக்கொள்ளும். காய்ச்சலோ ஆண்டவரே, வேற எந்த விதமான பலவீனமோ சுகவீனமோ எதுவும் வராதபடி காத்துக்கொள்ளும். சுகத்தை நீர்த்தார். அவர்கள் விசுவாசத்தை பார்த்து தேவரீர் எண்ணி முடியாததை, விவரிக்க முடியாததை, ஒப்பிட முடியாத அதிசயத்தை ஒருவராய் நீர் இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கை நிறைவேற்றுவீராக. செய்ய போகிற காய் ஸ்தோத்திரம், துதிகன மகிமையெல்லாம் கேட்டெடுக்கிறோம். கர்த்தர் செபிப்பெருமான இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய வழிநடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட என்றைக்கு வருவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் விவரிக்க முடியாத, ஒருவராய் எண்ண முடியாத, ஒரு மனுஷனுடைய நினைவுகளுக்கும் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். அவர் நாமம் அதிசயம். அது அதிசயத்தை செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.